இந்த செய்தியின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் காரிருள் மூடினாலும் கர்த்தர் நம்மேல் உதித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே மிகப்பெரிய வெளிச்சமானவர். அவர் நம்மேல் உதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள் வந்தாலும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ளவே அவர் வாசம் பண்ணுகிறபடியால் நாம் எந்த ஒரு பிரச்சனை கண்டு எந்த ஒரு தோல்வி கண்டு பயப்பட தேவை கிடையாது. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு உணவாக விதையாக மாறி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற யாவரையும் 100 மடங்காக இதோ நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆபிரகாமை பத்தி நம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயசு. 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். நல்லா கேட்டுக்காங்க. ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே வேத புத்தகம் என்றது ஒன்று கிடையாது. நம் கையில் இன்று இருக்கிற வேத புத்தகம் அன்றைக்கு அவரிடத்தில் இல்லை. ஆண்டவர் தரிசனமாகிறார் ஆபிரகாம் இடத்துல. எப்பா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை நான் ஒரு பெரிய தகப்பனாக்குறேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை நீ பாரு, அது உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதை போல உன் சந்ததி பெருகும் என்றாரு, வரும் என்றாரு. கடலக்கரை மணலை போய் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதை போல உன் சந்ததி இவ்விதமா இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முதலாக கொடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவர் அவர் வார்த்தை தான் முதலாவது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். வார்த்தை தான் ஒரு மனிதனை நடத்துகிறது. ஒரு வார்த்தை தான் இந்த முழு உலகத்தை உண்டாக்கினது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதோ மொத்த உலகமும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அது யாராலும் மறுக்க முடியாது. வசனம் சொல்கிறது, வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் நிலை பெற்று இருக்கிறதாம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமையான தேவன். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இதோ மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அது நம்மிடத்தில் வெளிப்பட்டது என்று. அப்ப ஆதியில் என்ன இருந்ததுன்னா வார்த்தை தான் இருந்தது, அது தேவனா இருந்தது என்றுதான் ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை போலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை முதலாவது கொடுக்கிறார். எப்பா, உன் சந்ததி என்ன செய்யும்? வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுன்னு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே அந்த 12ஆம் அதிகாரம், ஆதியாம் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சாராளுக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வருது. என்னதுன்னா ஆண்டவர் வார்த்தைய நகைக்கிறார். வசந்த வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம், 12வது வசனத்தோட படிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சிரிச்சதுனால பாரு, சாராள் சொல்றாரு, ஏன் புருஷனுக்கு இன்பமும் வராது, எனக்கும் பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போயிருச்சு, அதனால குழந்தை பிறக்கிற சாத்தியமே கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் உனக்கு குழந்தை பிறக்கும், உன் சந்ததி வரும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது, பேசிட்டு இருக்கும் பொழுது சாராளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. எப்பா, வயசே ஆகி போச்சு,
தோல் சுருங்கிருச்சு, கண்ணு குழி விழுந்துருச்சு, பல்லு போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. வாலிப காலத்துல இருக்கும் பொழுது குழந்தை வரல, இதோ எல்லாம் வயசாகி கிளவி ஆன பின்னாடி குழந்தை வருமா? ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிருச்சு, குழந்தை வருமா? எனக்கு வயசாயிருச்சு, குழந்தை வருமானு சாரால் இதோ சிரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாராளே, நீ வந்து நினைக்கிற எதுவுமே நடக்காது, எதுவுமே உன்னால முடியாது, இதெல்லாம் நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் அப்படியாகவே அவர் சொல்லுகிறார். எப்போ உன்னால முடியாததான், இது சாத்திய கூறுகள் கிடையாது. உனக்கு குழந்தை பிறக்கிறது சாத்தியம் கிடையாது. நீ மனுஷகத்திலிருந்து மாம்சத்திலிருந்து யோசிக்கிறது உண்மைதான், அது நடக்காததான். ஆனா தேவனுடைய பார்வையில தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், முடியாத ஒரு இடத்திலிருந்து ஒன்றை நான் உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எடுத்துரைக்கிறார். அதனாலதான் நீங்கள் ஆபிரகாம் பத்தி முழு வாக்கு தத்தத்துடைய வெளிப்பாடுகளை நாம் படிக்க வேண்டும் என்றால் ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அப்படி கருகளா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு வேதத்துல. ஒரு வாசிச்சு பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். யார் சொல்றாரு? ஆண்டவர் குழந்தையே இல்லாத பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆண்டவர் எப்படி அழைச்சாரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, ஆனா அழைக்கும் போது உனக்கு கோடிக்கணக்கான சந்ததி குழந்தைகள் இருக்கும் என்று ஆண்டவர் அந்த பார்வையிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். இதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பூமியில் பிறந்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, 19ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசத்தில் எப்படி இல்லையா? பலவீனமா இருக்கவில்லை. பலவீனமா இருக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் வாக்கு தத்தத்தையே பார்த்தா மனுஷன். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை தான் பார்க்கிறார். ஆண்டவர் என்னை இதோ பல ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாக்குறார், எனக்கு ஒரு பெரிய சந்ததி உருவாக போகிறது, என் சந்ததி இதோ நட்சத்திரங்களை போல இருக்க போகிறது, அது கடல் கரை மணலை போல இருக்க போகிறது என்று ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தையே சிந்தனையிலே ரத்தத்திலே அவர் ஊறிக்கொண்டே இருந்தார். அதனாலதான் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அடுத்து படிச்சு பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், ஆபிரகாமுக்கு தன் சரீரம் செத்துருச்சு, எந்த ஒரு இன்பமோ தன் மனைவிடத்துல இருக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. வேதத்துல பயங்கர ஹைலைட் இதுதாங்க, ஹைலைட்டான வார்த்தை இதுதான். ஆபிரகாமுடைய இதுல ஆபிரகாம் சரீரமும் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு. ரெண்டும் செத்து போயிருச்சுங்க. செத்து போன ஒரு இடத்துலதான் ஆண்டவர் ஒரு குழந்தையை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு குழந்தையை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆபிரகாமுக்கு சரீரம் செத்துருச்சு, சாராளுக்கு கர்ப்பப்பை செத்துருச்சு. செத்து போன உடனே
அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாமல், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், நம்மனா 1000 கேள்வி கேட்போம். எப்பா எல்லாம் போயிருச்சு, வேதத்துல எழுதப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு பலிக்குமா? பலிக்காதே. அவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்ன்னு சொன்னாரே, அது பலிக்குமா? இதோ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னாரே, நான் எப்ப வாளா இருந்து தலையாவேன்? இப்படின்னு 1000 கேள்வி நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஆபிரகாம் வேதமே இல்லாத பொழுது, இன்னைக்கு நம்ம கையில 66 புத்தகத்தை நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்தோம். இந்த வேதத்தை படிக்கணுக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த பைபிள் படிக்க நேரத்தை நம்ம ஒதுக்குறது இல்லை. பல மணி நேரம் உலகத்தினுடைய பிரச்சனை, உலக கவலை, உலகத்துடைய தேவை, உலகத்துடைய காரியங்களையே யோசிச்சு வேதத்தை படிக்கிறத நம்ம நிறுத்திட்டோம். அதனாலதான் அது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, வசனத்தின் மேல, அவர் வார்த்தையின் மேல எவ்வளவோ என்ன செய்யலையா, சந்தேகமே படலையா. ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். என் உடனே செத்து போனாலும் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்கு ஒரு குழந்தை அவர் கொடுப்பார். என் மனைவியுடைய கர்ப்பப்பை செத்தே போய் கிடந்தாலும் அந்த கர்ப்பப்பையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என் மனைவியுடைய கர்ப்பப்பையை அவர் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 21வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, நல்லா கேட்டுக்காங்க, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய், என்ன நிச்சயமா, முழு நிச்சயமாய் நம்பி. நல்லா தயவு செய்து சொல்றேன், வசனத்தை முழுசா நம்புங்க, வசனத்தை முழுசா நம்புங்க, வசனத்தை முழுசா விசுவாசிங்க, வசனத்தை மேல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குங்க. வசனத்தோடு உங்களுடைய ஆவியும் வசனத்தோடைய ஆவி ஒன்றா இணையட்டும், ரத்தமெல்லாம் வசனமா ஊறட்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 66 புத்தகத்தை நான் இந்த ஜனங்களுக்கு நான் தந்தேன். ஆனா ஒருத்தர் கூட வேதத்தை படிச்சு அந்த வசனத்தை நம்புறதுக்கு நீ ஆள் இல்லைன்றாங்க. ஆவியானவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பாருங்க. ஆபிரகாம் காலத்துல இது ரோமர் நிறுவம் இருந்ததா, இல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்ததா, சுவிசேஷங்கள் இருந்ததா, இல்ல ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தாரா, யார் இருந்த அந்த காலத்துல? ஆனா ஆபிரகாம் முழு நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தை மேலேயே கண்ணும் கருத்துமா இருந்தாரு. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். எதுல வல்லவனா இருக்கிறோமோ இல்லையோ, நீங்க வசனத்துல விசுவாசிக்கிறதுல, வசனத்துல பிடிக்கிறதுல நீங்க வல்லவனா நீங்க இருந்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயதிலையும் ஆண்டவர் ஈசாக்கு என்ற ஒரு பையனை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். முடியாத இடத்தில் ஒன்று உருவாக்கி கொடுத்தார். சாவுக்கு எதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பித்து கொடுத்தார். உங்களுடைய சூழ்நிலைமை செத்து போய் கிடக்குதா, உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க அப்படியே நீங்க படிக்க நீங்க இருக்கிறீங்களா, உங்களுடைய பொருளாதாரம் படுத்துருச்சா, உங்களுடைய ஆரோக்கியம் படுத்துருச்சா, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மணி கணக்குல வேதத்தோடு நீங்க நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, நேரத்தை அதிகமா செலவு பண்ணி பாருங்க. ஆண்டவர் அவிரோதமா இந்த வசனத்தில் இருந்து உங்களோடு அவர் பேசுவார். நல்லா கவனமா கேட்டுக்காங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க நம்ம உக்காந்து என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு நீங்க என்ன வார்த்தை நீங்க தரீங்க, என் பிரச்சனைக்கு என்ன வாக்கு தத்தத்தை நீங்க தரீங்கன்னு சொல்லி நீங்க உங்க பிரச்சனை வச்சு ஆண்டோட வார்த்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்? வார்த்தை கேட்கணும்.
மரியாதை போல இயேசுடைய பாதத்தண்டியில உட்கார்ந்து வார்த்தை கேட்கணும். ஆண்டவரை, என் லைஃப் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. என் பிள்ளைகளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என் ஊழியத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என் குடும்பத்தை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த தேசத்தை பத்தி என்ன சொல்றீங்க? இதோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது? நீங்க உங்களுடைய வார்த்தை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தை நம்ம கேட்கணுங்க. கேட்கும் போது ஆண்டவர் வார்த்தை தருவார். பைபிள் 66 புத்தகத்திலிருந்து உன் பிரச்சனைக்கு தகுந்தாது போல அந்த பிரச்சனை முடிவுக்கு அவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த பிரச்சனை ஆவியானவர் உடைச்சிட்டாருன்னு அர்த்தம். என்னையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, பல ஆயிரம் பிரச்சனைகளை ஜெயிச்சது ஒரே ஒரு ரகசியம் என்னதுன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நீங்க என்னோட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு போராட்டத்துக்கு கோலியாத்தை போல அது கீழே விழும் சொல்லுவாரு. நிச்சயமாவே அந்த பிரச்சனை கீழே விழுந்துரும். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குது ஆண்டவர், இவ்வளவு பண தேவைகள் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லும் போது ஆண்டவர் உன் போராட்டத்தை எல்லாம் அவர் என்ன செய்வார்? அவரு சாதகமாக்கி அந்த போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை அவர் கட்டளிடுவார் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் வார்த்தை தாங்க அவர் தராரு. அவரு 12 சீசர்களுக்கு அவர் என்னத்தை கொடுத்தாரு? 12 சீசர்களுக்கு வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்கு என் வார்த்தைகளை கொடுத்தேன். வார்த்தை தான் சீசர்களுக்கு கொடுத்தார். 33 வருஷத்துல இதோ சீசர்களை அழைத்த போது தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்து தந்திருக்கலாம். இதா இத்தனை கோடி ஏக்கரம் உனக்குதான், அடுத்தது பூமி ஒண்ணு படைக்கிறேன், அந்த பூமி என்ன செய்ய நீ எடுத்துக்கா, 12 பூமியை நான் படைச்சு வச்சுட்டேன், நீ 12 பூமியை நீ எடுத்துக்கான்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? முடியுங்க. இந்த மாதிரி அவர் 1000 பூமி அவரால் உருவாக்க முடியும். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் தன் சீசர்களுக்கு தரல. என் வார்த்தை தரேன், அது கோடிக்கணக்கான உள்ளங்களை மாற்றிவிடும், கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனாலதான் 12 சீசர்களுக்கு அழைத்து இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அதே போலதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை அவன் முழு நிச்சயமாய் நம்பினதுனால 100 வருஷத்திலும் அவனுக்கு குழந்தை பிறந்தது. அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த வேதத்தோடு ஒரு மனிதன் நேரத்தை செலவு பண்ணி வேதத்தோடு அதிக நேரத்தை படித்து தியானித்து இருக்கிற மனுஷனுடைய வழிகள் எல்லாம் வாய்க்கும் என்று ஆவியானவர் நமக்கு திருவலம் பற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களை ஆவியானவரை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மளை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.